இன்னைக்கு அமித்ஷா பேட்டிக்கு ஏடிஎம்கே தலைமையிலேருந்து ரியாக்ஷன் வந்திருக்கணும் இல்லைங்க. எடப்பாடி விட ரியாக்டட் இல்லையா? இல்லை, அவங்க ஒரு பொருட்டாவே கருதாம கூட இருந்திருக்கலாம்ல. அது கோழைத்தனத்தை மறைப்பதற்கான வார்த்தை. அது எப்படி சொல்லுவீங்க? உங்க மடியில கையை வச்சுட்டாங்க, உங்களோட நர்வ் சென்டரை பிடிச்சிட்டாங்க. நிறைய முறை இதை கிளாரிஃபை பண்ணிட்டே இருக்கும்போது மறுபடியும் இதை இல்லை, இது யார் வாயிலேருந்து வருது? இட் கம்ஸ் ஃப்ரம் அ ஹார்சஸ் மவுத். இப்படிலாம் சால்ஜாப்பு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக்க முடியாது. நாங்கள் எதுக்கு பதில் சொல்லணும்? இதுக்கு எடப்பாடி பதில் சொல்லாதது பெருந்தன்மை, அவருடைய அரசியல் வல்லாண்மை என்பது மன்னிக்கணும், அது முட்டாள்தனமானது. அது அவருடைய பலவீனம். அண்ணாமலை பேசினார்னா பதில் சொல்லாமல் போகலாம், நயினார் நாகேந்திரன் பேசினார்னா பதில் சொல்லாமல் போகலாம், அல்லது தமிழ்நாடு பிஜேபிக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பிஜேபியோட ஹைகமாண்ட்லேருந்து ஒருத்தரை போட்டிருப்பாங்க. சந்தோஷ் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் இப்போ இல்லை, ஒரு உதாரணத்துக்கு அந்த மாதிரி இருக்கவங்க சொன்னாங்கன்னா நீ அதை இக்னோர் பண்ணிட்டு போகலாம். சொல்கிறவர் அமித்ஷா. பிஜேபி தலைவர் நட்டான்றது ஒரு ஒரு பொம்மை. உண்மையிலே கட்சி விவகாரத்தை பார்க்குறது அமித்ஷா தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது அமித்ஷா பேசுறது, மோடி பேசுறது. மோடி இப்படி பேசும்போது நீ அமைதியாக இருக்கன்னா என்ன அர்த்தம்? அது அமித்ஷாவுக்கு வைகை செல்வன் தான் பதில் சொல்லுவாரா? அது பவரில் இருக்கும்போது ஜெயலலிதா பண்ண அரசியல். அது யார்? பிரிஜேஷ் மிஸ்ரா, வாஜ்பாய் செக்ரட்டரி பிரிஜேஷ் மிஸ்ராவுக்கு மகாலிங்கத்தை விட்டு லெட்டர் எழுதுவாங்க. அது நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இரிட்டேட் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது. அது அந்த அம்மா கையில் 18 எம்பி இருந்தாங்க, அந்த அம்மா ஆதரவில் தான் கவர்மெண்ட் இருந்தது. கடைசியில் கவுத்தாங்க. அப்போ அவங்க பிரிஜேஷ் மிஸ்ராவுக்கு பிரின்சிபல் செக்ரட்டரி டு த பிரைம் மினிஸ்டர், அவருக்கு மகாலிங்கத்தை விட்டு நாங்கள் லெட்டர் எழுதுவோம் டைப்பிஸ்ட்டை வச்சு. இது அப்படி வந்த கேரக்டர் கிடையாது. இது தெளிவாக உங்களால் எதிர்கொள்ள முடியல, நீங்கள் அஞ்சுகிறீர்கள். உங்களுக்கு கையறு நிலை சார்.